ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க குட்டீஸோட பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பரான சமையல் குட்டீஸ் பிடிச்ச மாதிரி வந்து சமைச்சிட்டாங்க. இப்போ வாங்க என்னென்ன சமையலுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எப்பவும் போல சாதம் தாங்க செஞ்சு வச்சிருக்கிறேன். சாதம் வந்து கம்மியாவே செஞ்சுட்டாங்க. பாருங்க, நல்லா உப்பு வந்து சாதம் செஞ்சு வச்சுட்டு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேணுமானா ஏதாவது போட்டுக்கிட்டே போட்டுமா இங்கே உட்காந்து சாப்பிடு. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வறுத்து வச்சுக்கிற மொச்சப்பயிருங்க, காஞ்ச மொச்சப்பயிரை நைட்டே ஊற வச்சுட்டு வறுத்து ஊற வச்சுட்டாங்க. அதை வந்து வேக வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் குழம்புல போட்டு செஞ்சிருக்கிறேன். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பொரியல் வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சு வச்சிருக்கிறேங்க. இந்த பொரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், தேங்காய் போட்டு செய்யுது. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து இந்த வெண்டைக்காய் பொரியல் குழம்பு செய்யறதுக்காக வெண்டைக்காய் வறுத்தேன் இல்லைங்க, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்து எனக்கு பொரியல் மாதிரி செஞ்சுட்டாங்க. இது போல வந்து தேங்காய் அதிகமா போட்டு கொஞ்சமா புளி போட்டு பொரியல் செஞ்சா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா வந்து பொரியல் செஞ்சுட்டேன். சாப்பிடணும், இப்பவே சாப்பிடு. அடுத்ததா இதுல என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. இதுல வந்து சட்னி செஞ்சு வச்சிருக்கிறோங்க. சட்னி செஞ்சுட்டு தாளிச்சு வச்சுட்டேன். சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்பா வந்து சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா இட்லி அல்லது தோசை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரா வந்து சுட சுட வந்து சாப்பிடுவாங்க. அதனால வந்து செய்யலங்க. இது வந்து புளி சாதம் கேட்டாங்க அப்படின்றதுனால கொஞ்சமா வந்து புளி சாதம் செஞ்சு வச்சுட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சேன். இந்த புளி சாதம் பாத்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் நேற்று மீதி ஆயிடுச்சு. அதை வச்சு காலையில வந்து புளி சாதம் மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால வந்து அது போல செஞ்சுட்டேன். இந்த புளி சாதம் செஞ்சதுனால சாதம் வந்து கம்மியாவே வச்சுட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் குட்டீஸ்க்கு வந்து இதுவே சாப்பிடணும்னு சொல்றதுனால. இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிக்கலாம். இது வந்து அன்ஸ்காவோட பாக்ஸ்க்குங்க. அன்ஸ்காலுக்கு இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். புளி சாதம்னா கொஞ்சமா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் தாங்க சாப்பிடுறாங்க. அடுத்ததா வந்து புளி சாதம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சமா போட்டுக்கிறேன். நிதிஷ்க்கு வந்து வாழைக்காய் பொரியல்னா ரொம்ப பிடிக்குங்க. அவனுக்காக வாழைக்காய் பொரியலும் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சாதம், வெண்டைக்காய் குழம்பு, புளி சாதம், வாழைக்காய் பொரியல் வச்சு சூப்பரா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே சாப்பிட்டு போகணும்பா இது. காய் வைக்கலையா நிதி? அடுத்ததா இப்போ லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பூவர்ஸோட பாக்ஸ்ங்க. அவனுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறேன். சூப்பரா இருக்குங்க இந்த வெண்டைக்காய் குழம்பு. சாதத்தோட நம்ம போட்டு பெசஞ்சு சாப்பிடும் போது. அடுத்ததா வந்து சரண்யாவோட பாக்ஸ்ல சாதம் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழைக்காய் பொரியல் வந்து வச்சுக்கிறேன். ரெண்டும் கொஞ்சம் பாருங்க, வாழைக்காய் பொரியல் வச்சுக்கிறேன். அடுத்ததா யாரோட பாக்ஸ்? பூவர்ஸோட பாக்ஸ் இருக்கு. அவங்களுக்கும் வந்து ஆரம்பிக்கிறேன். அடுத்ததா எப்பயும் போல வாழைக்காய் பொரியல் டேஸ்டா இருக்குங்க. இந்த வாழைக்காய் பொரியல் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாதத்தோட போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுப்பாங்க. இது வந்து குட்டீஸோட பாக்ஸுக்கு சாதம் கம்மியாவே போட்டுக்கிறோம். அவன் கம்மியா தான் சாப்பிடுவான், வெஜிடேரியன் எல்லாம். அவனுக்கும் வந்து வாழைக்காய் பொரியல் போட்டுக்கிறேன். இந்த பொரியல் பாத்தீங்கன்னா வாழைக்காயை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி தேங்காய் போட்டு செய்யுதுங்க. ரொம்ப அருமையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இது வந்து அரிசியோட பாக்ஸ். வெண்டைக்காய் மட்டும் வைக்கணும் அவங்களுக்கு. கொஞ்சமா ஒரு 2 பீஸ் அளவுக்கு வாழைக்காய் வச்சிடுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வச்சுக்கிறேன்.
சூப்பரா இருக்கும். இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தேங்காய் அதிகமா போட்டு செஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதே போல செஞ்சுக்கோங்க. கவினோட பாக்குங்க, அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதம் போட்டுக்கிறேன். கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சாதம் வச்சுட்டேன். அடுத்ததா என்ன, வாழைக்காய் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால அவனுக்கும் கொஞ்சம் வாழைக்காய் வச்சுக்கிறேன். பொரியல்ல அவன் விரும்பி சாப்பிடுறது எதுன்னா இந்த வாழைக்காய் பொரியல் தாங்க. இந்த வாழைக்காய் நம்ம தோட்டத்துல ஃப்ரெஷ்ஷா வந்து பறிச்சு எடுத்துட்டு வந்து செஞ்சுக்குங்க. இது நம்ம தோட்டத்து வாழைக்காயில ஸ்பெஷல் தானே. அடுத்ததா கவினோட பாக்ஸுக்கு குழம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமா வந்து தண்ணி குழம்பு மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிறேங்க. காயெல்லாம் எதுவும் போடல பாருங்க, இந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிறேன். அடுத்து யாரு சரண்யாவோட பாக்ஸுக்கும் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இது யாரோட பாக்ஸுப்பா, மிக்ஸோட பாக்ஸுக்கும் வந்து போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். சூப்பரான சமையல் வந்து சமைச்சு முடிச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான சமையல், குட்டீஸ் பிடிச்ச மாதிரி சமைச்சிட்டாங்க. இதெல்லாம் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ரெசிபி வந்து எடுத்து நம்ம சமையல் செய்ய யூடியூப் சேனல்ல வந்து போடுறப்ப லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.